வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சத்தியமாக நான் ஹாப்பியாக இல்லை, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சரியான கோவம். 9 PM வரதா சொல்ல சாங்கு இழுத்து இழுத்து நிறைய ஆன்லைனில் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே இது என்னடா அது அப்படின்ற மாதிரி பவர் ஹவுஸ் என்ன பவர் ஹவுஸில் வந்து பவர் கட் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர காண்டாயிடுச்சு, என்ன இவ்வளோ நேரம் இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் இருக்குது, ஸ்பாட்டிஃபைல முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ப்ரோமோ பார்த்தேன், செம்ம சிம்பிளாக ஷார்ப்பாக நீட்டாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப பேச வேணாம். பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ், அப்புறம் லியோ காமிச்சிருக்காங்க, எல்சியூவில் வரப்போது என்னமோ சொன்னாங்க. டக்கு நம்ம சாங்கில் போகலாம். அது முன்னாடி சில யாரும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் என்னோட சேர்ந்து பாருங்கள். போகலாம். பவர் சாங் பிளாக் அண்ட் ஒயிட். எனக்கு அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்போ பிடிக்கும். அப்புறம் பிளாக் அண்ட் கோல்டுமே பிடிக்கும். காட் ஆஃப் வார் கூட ஒரு ஸ்கின் விட்டுருந்தாங்க லேட்டஸ்ட்டாக, பிளாக் அண்ட் கோல்டில் ஒரு காஸ்டியூம். கோல்டு ரெட்டு தான். சிரிப்புள்ள பேசுதா இமயமல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெலசி ஒன்ன பத்தி பேசுதா குகுலி பவ ஹவுஸ் எனக்கும் குறையாத மவுஸ் ஒவ்வொரு இடங்களுக்கும் கருங்களுக்கும் பாவர்களுக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸ் குகுலி பவ ஹவுஸ் எனக்கும் குறையாத மவுஸ். இந்த கோல்ட் வந்து அனௌன்ஸ்மென்ட் வீடியோலயே காமிச்சிருப்பாங்க, பட் ரெட்டு வந்து எந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்கன்னா புதுசா சிலிண்டரே காமிச்சிருந்தாங்கல்ல. லவ்வா ஏதோ பழைய சாங் மாதிரி இருக்குல்ல இந்த போர்ஷன். பழைய சாங் கேட்ட ஃபீல் மாதிரி இருக்கு. பவர் ஹவுஸ் இந்த ரெட் ஆமிக்கிறாங்க பாருங்களேன். கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த வீடியோவில் ரெட் இந்த இவர் தான் காமிச்சாங்க ப்ரோமோவில். சரி, அவர் யாரு? டிரைவரா சார்? பரட்ட புதுசா இருக்கு இந்த வீடியோ. சிட்டிக்குள்ளேயே டிரைவ் பண்ணிட்டு பவர் ஹவுஸ். லியோல இருந்த மாதிரி டேஞ்சர். பிளட்ல எழுந்துச்சாண்ணா. சார் இன்னொரு தடவை சத்தியமாக நான் கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன் இந்த ரியாக்ஷன்லாம் முடிச்சுட்டு. பட் நான் சாங் வந்துட்டு 2 தடவை கேட்க வேணாம் அப்படின்றது ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன். பிளாக் வந்து பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு காரணம் தான். அதாவது அது வந்து கோல்டு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைமில் பார்த்துருப்போம். கோல்டு தான் காமிச்சிருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அந்த வேர்ல்டில் கோல்டு காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ரெட்டுமே காமிக்கிறாங்க. அந்த சிலிண்டர் ரெட்டு காமிச்சது, அப்புறம் பிளட்டு, அப்புறம் நிறைய அந்த கத்தியில் ரெட்டு, அதாவது நிறைய விஷயங்கள் ரெட்டுலேயே காமிச்சிருந்தாங்க. என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த 2 காம்போவுமே ரொம்ப பிடிக்கும். என்னோட பிசி கூட பிளாக் அண்ட் ரெட்டில் தான் இருக்கும். அந்த எதை சொல்கிறேன், எல்இடி வந்து ஸ்ட்ரிப் இருக்கும், அது ரெட் இருக்கும். பிசி அந்த கேபினட் வந்து பிளாக்ல இருக்கும். அப்புறம் பிளாக் அண்ட் கோல்டு அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்போ. ஸோ அது ரெண்டுமே இந்த வீடியோவில் இருக்குது. பா சாங்கு தீயா இருக்குங்க, செம்ம வைப்பு. இது பவர் ஹவுஸ் வைப்னா பவர் ஹவுஸ் வைப்பு தான். சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் ஏன்டா இவ்வளோ நேரம் காக்க வச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்குது.
இங்கே ஹைதராபாத்தில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு, சாங் லான்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன டிலேவா ஆச்சா என்ன தெரில, பட் பயங்கர காண்டேத்தினாங்க சத்தியமா போனாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். வேற லெவலு சாங், சத்தியமாக வேற லெவலாக இருக்குது. நிறைய பரட்டை, அப்புறம் ஃபார் த சூப்பர் ஸ்டார். இந்த வீடியோவுமே வித்தியாசமாக இருக்குது. காரில் வச்சுட்டு சிட்டிக்குள்ளேயே ஒரு ரைடு போய்கிட்டு இந்த மாதிரி. நான் எதுவும் மேபி ஹிந்தி சாங்கில் இருக்கும், ஆனால் ஒரு மூவி சாங்கில் அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை கேட்கற போல இருக்கே, கட்டி போட்டாங்களே கையை. ஏன்னா சாங் வந்து நான் 2 தடவை பண்ணதுனால பிளாக் ஆச்சான்னு தெரியல. தெரிஞ்சா கூட கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் பண்ணிடுறாங்க, காப்பிரைட் கிளைம் அது கொடுக்கணும், அது பிரச்சனைகள், அது தெரிஞ்சுதான் நம்ம எல்லாம் பண்ணுறோம், ஓகேவா? பட் பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேர்ட் சிங்கிள் வெறித்தனம். எனக்கு இந்த 2 சாங்கோட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பவர் ஸ்வைப் தான் பக்காவாக இருந்துச்சுங்க. ஹவுஸில் பவர் கட்டா. ஸோ அந்த டைமில் அந்த மீம் வந்து எனக்கு காண்டில் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சாங் வந்ததுக்கப்புறம் பவர்லாம் கட் ஆகாது, ஹவுஸே பவரில் பற்றி எரியுதுன்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. வேற லெவல், சத்தியமாக வேற லெவல். இந்த குட் பேட் அகலிங்க இதே தாங்க பண்ணாங்க, இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க ட்ரெய்லர் வந்தப்போ. அதை விட இது ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் 10 PM தான் வரும்னு நினச்சே, பார்த்தா ஓகே ஒரு 9:45 கிட்ட விட்டாங்க. அதுவும் நான் யூடியூப் சேனல், அந்த சன் டிவி சேனலுக்குள்ளே போய் பார்த்தா கண்டுபிடிச்சேன். வெளியில் சர்ச் பண்ணி பார்த்தா வரவே இல்லை. ஓகே போதும். நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் சேர்ந்து ஃபர்ஸ்ட் லெவலில் சொல்லிட்டு இன்ட்ரோவில் கொடுக்குறத சொல்லிட்டுருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரம் வரன்.